அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தின் சிறந்த சமையல்காரர் விருதை வென்று தமிழகத்தின் விஜயகுமார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சமையல் கலைஞர்களுக்கு அமெரிக்காவில் வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான ஜேம்ஸ் பியட் விருதே அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் விருதுக்கு முதல் முறையாக பரிந்துரைக்கப்பட்டு அவர் அதனை கைப்பற்றியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள மிஷலின் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற செம்மா என்ற இந்திய உணவகம் அசல் தென்னிந்திய உணவு வகைகளுக்கு பிரபலமானது. அங்குதான் விஜயகுமார் சமையல்காரராக உள்ளார். விருது வாங்கியதும் நிகழ்த்திய ஏற்புரையில், நான் சமைக்க தொடங்கிய காலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பு பையன் இப்படி ஒரு இடத்தில் வந்து நிற்பான் என நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் மிகுந்த அக்கறையுடனும் ஆத்மார்த்தமாகவும் உணவு தயாரிப்பில் ஈடுபட்டு இந்த உயரத்தை எட்டியுள்ளேன் என விஜயகுமார் நெகிழ்ச்சியுடன் கூறினார். There is no such thing as a poor person's food or rich person's food. It's food. It's powerful. And the real luxury is to be able to connect with each other around the dinner table. Tonight, Indian cuisine stands tall. Tamil food stands tall. My own food and heritage stands tall, and it all matters. I stand here for everyone who never thought their story belonged to on a stage like this. பல தசாப்தங்களாக இந்தியாவுக்கு வெளியே இந்திய உணவு என்பது வெறும் பட்டர் சிக்கன், நான் ரொட்டி, பொதுவான கறி குழம்பு என மட்டுமே இருந்து வந்துள்ளது. அந்த தவறான கருத்தை விஜயகுமார் மாற்றியுள்ளார். அதற்காக அமெரிக்கர்களின் நாவிற்கு ஏற்ப அவர் சுவைகளை மாற்றவில்லை. மாறாக தான் கடந்து வந்த பாதையையும் பாரம்பரியத்தையும் மறக்காமல் ஆழ்ந்த தனிப்பட்ட மற்றும் காரமான உணவுகளை சமைத்து அவர் நீதிபதிகளின் மனங்களை வென்றார். நியூயார்க்கும் மண்மனம் மாறாத நத்தை பிரட்டல் உள்ளிட்ட அவரின் உணவை ஏற்றுக்கொண்டது. விஜயின் சாதனைக்கும் வைரலாகி வரும் அவரின் உரைக்கும் பாராட்டு தெரிவித்து சமூக ஊடகங்களில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தின் வளமான சமையல் பாரம்பரியம் தற்போது உலக கவனத்தை ஈர்த்து வருவதாக அவர்கள் புகழாரம் சூட்டி வருகின்றனர்.